ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த பதிவில் அடிவயிற்று ஊளை சதை என்று சொல்லப்படுற தொப்பை என்றால் என்ன, தொப்பை எதனால் ஏற்படுகிறது, இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான வழிகள், அதாவது நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த தொப்பையை எப்படி குறைக்கலாம், தொப்பையை குறைச்சதுக்கு அப்புறமா இந்த தொப்பை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா இந்த வீடியோவுக்கு கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்மளோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக தொப்பையண்டா என்னன்னு பார்ப்போம். நம்மளோட வயிற்றுப்புற தோலுக்கு கீழுக்கு 2 வகையான கொழுப்பு படைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற படங்களில் முதலாவது படத்தை பாருங்கள். அதில் இருக்கிற மாதிரி தான் இயற்கையாகவே கொழுப்பு படைகள் அமைஞ்சிருக்கு. நம்மளோட உடம்புல காணப்படுற அதிகப்படியான கொழுப்புகள், அதாவது உடலுக்கு தேவையில்லாமல் அதிகமாக இருக்கிற கொழுப்புகள் இந்த 2 கொழுப்பு படைகளில் ஏதாவது ஒரு கொழுப்பு படையில் போய் சேரலாம். இந்த 2 கொழுப்பு படையில் எந்த படையில் சேர்ந்தாலும் அதை நம்ம தொப்பை என்று தான் சொல்லுவோம். ஆனால் இந்த SF என்று சொல்லப்படுற படையில் அந்த கொழுப்பு சேரக்குள்ள அந்த கொழுப்பை நம்ம இலகுவாக கரைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த VFல போய் கொழுப்புகள் சேரக்குள்ள அப்படி உண்டாகிற தொப்பையை கரைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதை கரைக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். இப்படிப்பட்ட தொப்பையை நம்மளோட வீட்டில் காணப்படுற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம இல்லாமல் ஆக்கலாம். அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். 100 ml தண்ணியில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் ராத்திரியிலேயே போட்டு ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தை ஊற வைக்கக்குள்ளேயே அதுக்குள்ளே ஒரு 4 பூண்டு பற்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டும் வெந்தயமும் அந்த நீரில் நல்லா ஊறணும். ஒரு நைட் முழுக்க அது ஊறணும். அப்படி ஊறினாத்தான் அதில் காணப்படுற சத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இப்படி நல்லா ஊறினதுக்கு பிறகு காலையில் இந்த நீரை வடிச்செடுத்துக்கோங்க. வடிச்செடுத்த நீரோட ஒரு முழு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஏன் நம்ம சேர்க்க வேண்டாம், இந்த எலுமிச்சம்பழம் நம்ம உடம்புல காணப்படுற மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். உடம்புல மெட்டபாலிசம் அதிகரித்தா உடம்புல காணப்படுற கொழுப்புகள் தானாகவே கரையும். இப்போ நம்ம தயார் செய்த இந்த மருந்தோட உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் தேன் சேர்த்து கொள்ளலாம். தேன் சேர்க்கறதால மருந்தோட மருத்துவ குணங்கள் இரட்டிப்படையும். அதோட நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேன் சாப்பிட்றதால உங்களோட கொழுப்புகள் குறையிறதுக்கு அதுவுமே உதவி செய்யும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 வாரம் இந்த நீரை தொடர்ந்து அருந்துறதால உங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களை நீங்களே கண்கூட அறியலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், காலையில் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் இந்த நீரை அருந்தணும். இந்த நீரை அருந்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் இதோட முழு பயனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.